நீங்க அத क्वेश्चंस நீங்க கேளுங்க. ஏதாவது கோரிக்கைகள் வச்சீங்களா? அவர்கள் என்ன சொன்னாரு? நீங்க முதல் முறையா இங்க வர்றதுனால நம்முடைய முதலமைச்சர் முதல் முறையாக திருச்சிக்கு வர்றதுனால இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அவரை வரவேற்றேன். நீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது திருச்சி சம்பந்தமான என்னுடைய தொகுதி சம்பந்தமான கோரிக்கைகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் ஏற்கனவே பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும் பொழுது திருச்சி பகுதியின் நீண்டகால கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு சார்ந்த சில பிரச்சனைகள் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இப்போ அது புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த தொகுதியின் மேம்பாட்டிற்காக நான் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பேன். அந்த கோரிக்கைகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை முன்வைப்பேன். சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்போட மாநில அரசுடைய உதவியும் கண்டிப்பா தேவைப்படுது. அப்படிப்பட்ட சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்முடைய புதிய அரசாங்கம் அதுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நான் அடுத்த சில நாட்கள்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை சந்திக்கும் பொழுது எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த கோரிக்கைங்கிறது உங்க பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். சென்னையில் ஒரு நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அந்த வாய்ப்புகளை உருவாக்குவேன். நான் இந்த தொகுதியின் அது எனக்காக கிடையாது, எங்கள் இயக்கம் அதிமுக காண்டி கிடையாது. இந்த திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய பணிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை நான் உருவாக்குவேன். இந்த கேள்வி தொடர்ந்து அவங்க புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. ஆனா இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க, என்ன நடவடிக்கை எடுத்துட்டு சொல்றாங்க, இல்ல முன்னாடியோட இப்ப இந்த அரசாங்கத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நான் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு, அதிகாரிகள் மாற்றம். இப்ப நம்முடைய திருச்சியுடைய மாநகராட்சி ஆணையரா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், அதே இப்பதான் அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய அவங்களே இன்னைக்கு பணிமாற்றம் டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்று இப்ப இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகளா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணுமோ. 24 மணி நேரத்தில் இல்லாட்டி ஒரு வாரத்திலேயோ இல்லாட்டி ஒரு மாசத்திலேயோ அந்த மாற்றங்களை நாம் உருவாக்க முடியாது. நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க கொடுத்தாதான் இந்த புதிய அரசாங்கத்தினால அந்த மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதை தான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லயோ இல்ல 20 நாட்கள்லயோ இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. அங்கங்க குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனா அந்த குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது அதுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யறதா இருக்கட்டும், வழக்கு போடுறதா இருக்கட்டும், எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், அதுல எந்த காலதாமதமும் கிடையாது. நான் சென்ற ஆட்சி இருக்கும் போது இதை சொன்னேன். நான் நீங்க குற்ற சம்பவங்கள் 100% அது பண்ண கண்டிப்பா முடியாது. ஒரு வளரும் நாடுல வளர்ந்த நாடுகளிலே இந்த பிரச்சனை முழுமையா அவங்க இது பண்ண முடியல. அப்படி போன்ற இதுல ஆனால் குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது எந்தவித நடவடிக்கை எடுக்காம அந்த குற்றவாளிகள் மேல எந்த வித எடுக்காம இருக்கு, அது தவறு. அது பொறுத்த வரைக்கும் அது போன அரசாங்கத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆட்சியிலையும் பொறுத்த வரைக்குமே அதுக்கான அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் நடந்த சூலூர் நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை சார்ந்த நபர்கள் அவங்க கைது செஞ்சிருக்கிறாங்க, கூண்டாஸ் வழக்கு அவங்க மேல போட்டிருக்கிறாங்க, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கடந்த ஒரு மாத கால பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகுது. இதுல தற்போதைய அரசோட செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? அதுல இன்னொரு அட்வான்டேஜ் எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா, போன அரசுக்கும் இந்த அரசுக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏதாவது? நீங்க இதே நீங்க டயர்ட் ஆயிருவீங்க, பதில் சொல்லி நான் டயர்ட் ஆயிருவேன். நான் இந்த மாற்றம் நீங்க சொல்ற மாற்றமா இருக்கலாம், முன்னேற்றமா இருக்கலாம், அதற்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சரியா செயல்படலையா நாங்க கண்டிப்பா நாங்க சொல்லதான் போறோம். நாங்க ஆனா அதுக்கு முன்னாடி சரியா செய்யல இல்ல அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது.